இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிப்பதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக திரியேக தேவனுக்கும் சபை போதகருக்கும் சபை மூப்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர்கள் எல்லாம் நல்லா பேசினாங்க. அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும், எனக்கு பின் வரும் சகோதரர் பேசுபவருக்கு வாழ்த்துக்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திற்கு நேராக நமது கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த வார்த்தை இப்போ நாம் படிக்க கேட்டோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவை மரணத்தின் போது அவர் பேசிய 7 வார்த்தைகளில் 6ஆம் வார்த்தை. இந்த வார்த்தை மூல வார்த்தையான கிரேக்க வார்த்தையான டெட்லஸ்டாய் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அதற்கு ஆங்கிலத்திலே இட் இஸ் ஃபினிஷ்ட் என்ற பொருள்படும். இந்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இதுக்கு முன்பு 3 இடங்களிலே வருகிறது. முதலாவது நான் மேற்கோள் காட்டப் போகிற வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யாராவது வாசிங்க ஒருவர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த சமரிய பெண்ணிடம் பேசி முடித்தது பின் அந்த பெண் தன்னோட ஊருக்கு போய் மற்றவர்களை கூட்டி கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, ஏதாவது போஜனம் சாப்பிட்றீங்களான்னு. உடனே அவர் சொல்கிறாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், தான் முடிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு. ஆனால் அது சீடர்களுக்கு விளங்கவில்லை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்து முடித்துட்டேன் அப்படின்னா. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு பிதாவானவர் அவருக்கு என்னென்ன கடமையை கொடுத்தாரோ அது அனைத்தையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடித்துட்டார். இப்போ ஒன்று தான் பாக்கி இருக்குது. அது என்னன்னா சிலுவை மரணம். இது அதுக்கு முன்னாடி நாள் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த மாலை நேரத்தில் பிதாவானவரிடம் ஜெபம் பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்த நாள் அந்த சிலுவை மரணம் ஏற்படுகிறது. அதில் இப்போ இந்த 28ஆம் வசனம் நம்ம படிக்க கேட்டோம். இப்போ நாம் வாசித்த அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அப்போ எல்லாம் முடிந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது இந்த பிதாவினுடைய சித்தத்தின்படி நம்ம அவருக்கு கொடுத்த நம்மளுக்கான காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அவருக்கு தெரிந்து, அந்த மரண நொடிக்கு சில நொடிகளுக்கு முன்பதாக அவர் இந்த 30ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், முடிந்தது என்று சொல்லி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆங்கிலத்தில் வேர்ட் ஆஃப் விக்ட்ரி என்று சொல்லுவார்கள், வெற்றியின் வார்த்தை என்று சொல்வார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளாக நமக்கு இது ஏன் இந்த மரண நேரத்தில் அவர் இப்படி முடிந்ததுன்னு சொல்கிறாரு? இவர் கடவுளாக இருந்தால் தன்னைத்தானே ரசிக்கணும்ல, ஏன் கடவுளாக இருந்தாலும் இவரால் தப்பிக்க முடியல மரணத்துக்கு அப்படின்னு புறஜாதியார் அவிசுவாசிகள் கேட்கக்கூடும். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு தான் அந்த கடமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு அது ஏன்னு சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த முடிந்தது அப்படின்றது ஒரு தீர்க்க தரிசனமாக முன்னாடியே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் அந்த பாவம் நுழைந்த பொழுது சர்ப்பத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து அப்போயே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதுதான் புரோட்டோ இவாஞ்சலின் என்று சொல்லுவார்கள். முதல் நற்செய்தி, த ஃபர்ஸ்ட் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். இதுதான் இந்த இடத்துல நிறைவேறி இருக்கு.
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக. அதனால தான் இயேசு கிறிஸ்து இதை அறிந்தவராக தான் நான் வந்து சொல்கிறார், இந்த காரியம் நடந்து விட்டது, முடிந்தது அப்படின்ட்டு. இதற்கு நான் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் செய்த பொழுது ஒரு 5 காரியங்களை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அது ஒன்று பார்த்தீங்கன்னா மீட்பு, ரிடம்ஷன், ஒப்புரவு, ரிகன்சிலியேஷன், மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ், மறுபிறப்பு, ரீபார்ன், மற்றும் நீதிமானாக்கப்படுதல், ரைச்சியஸ்னஸ் என்று நான் சொன்னேன். இந்த 5 காரியங்களுமே வந்து 3 படிநிலைகளாக இந்த வார்த்தையின் மூலமாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவரால் நிறைவேறப்பட்டிருக்கிறது. என்ன 3 காரியம்? ஒரு காரியத்துக்கும் 2 நிமிடம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். முதல் காரியம் வந்து சாத்தான் அல்லது பிசாசு என்பவன் வீழ்த்தப்பட்டான். டிஃபீட் ஆஃப் டெவில் ஆர் சேட்டன் ஆன் த கிராஸ். ஏனென்றால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் எழுதின ஆக்கியோன் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வந்து சொல்கிறார், அழகையை வந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வெற்றி கொள்கிறார் சிலுவை மரணத்தின் மூலமாக. யாராவது ஒருவர் வாசிங்க. ஏனென்றால் இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான்ற பதம் வந்து பயன்படுத்தப்படும், புதிய ஏற்பாட்டில் பிசாசானவன் என்று பயன்படுத்தப்படும். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதினது, அதற்கு வந்து சாத்தான் என்ற பொருளில் வந்து கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த சாத்தானோட வேலையை கடவுளோட படைப்பை வந்து நாசம் செய்வது தான், டெஸ்ட்ராயர் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். புதிய ஏற்பாட்டில் பிசாசானவன் கொடுத்துருப்பாங்க, அது கிரேக்க மொழியிலிருந்து கொடுக்கப்பட்டது. அது ஏன் கொடுத்துருக்குன்னா மனிதனை தூண்டுவது, டெம்ப்டிங் த ஹியூமன் பீயிங். அதற்காக தான் வந்து இந்த இடத்துல பிசாசானவன். நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்க்கும்பொழுது ஆதியாகமத்தில் சர்ப்பம் வடிவில் வரும். அப்புறம் யோபு சோதிக்கிறதுக்காக தேவனிடத்தில் வந்து சாத்தான் வந்து அனுமதி கேட்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாடில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் வந்து பரிசுத்த நகரத்திற்கு மேல் கூட்டிகிட்டு போவான். அப்புறம் பேதுருக்குள்ளார வந்து இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்க போகன்னு சொல்கிறப்ப நீங்கள் மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல சாத்தானாகவும் இந்த இடத்துல பிசாசாகவும் ரெண்டும் வந்து ஒரே காரியத்தை தான் வந்து செய்கிறத வேலை. என்னன்னா விசுவாசிகளாகிய நம்மை அந்த பாவத்துக்குள்ளாரையே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சாத்தான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த சாத்தானை வெற்றி கொண்டார். அதனால வந்து சாத்தானால் வந்து எதுவும் பண்ண முடியல. இன்னொரு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தானை மேற்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மரணத்தை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த மாம்சமான மனிதர்களாகிய நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக, நிகழ்காலங்களில் செய்து கொண்டிருக்கும் பாவங்களுக்காக, எதிர்காலத்தில் செய்து கொண்டிருக்கும் பாவங்கள், சாத்தான் மூலமாக செய்யும் நம்ம அனைத்து விஷயங்களுக்கும் அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தன்னுடைய சொந்த இரத்தத்தையே அவர் வந்து கொடுத்து இந்த சாத்தானை வந்து அவர் மேற்கொண்டார். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அவர் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது முதல் இது வந்து சாத்தானை வெற்றி கொள்ளுதல் அது அடங்கியிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபர்ட்டி அண்ட் விக்டரி ஓவர் த சின் அண்ட் சாட்டன். பாவத்தினின்று வெற்றியும் மற்றும் விடுதலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 அந்த 3 வசனங்களை வாசியுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலில் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான் சிலுவை மரணத்தில். அதன் பிறகாக சாத்தானால் கொண்டு வரப்பட்ட பாவத்தையும் வந்து கடவுள் வந்து வெற்றி கொள்கிறார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாத்தானோட வேலையை வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு விசுவாசியவோ இல்லை ஒரு நீதிமானாக இருக்கிறவங்களையோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாவத்தில் கொண்டு போய் தள்ள முடியுமோ அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளி அதுக்குள்ளாரியே வந்து தனக்கு ஆளுகையின் கீழே தான் வந்து வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுவார், ஒருவனால் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. என்னன்னா ஒன்று, நம்ம சாத்தானுக்கு அடிமைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது. நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா சாத்தானுக்கு அடிமைப்பட முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சந்திக்கும் பொழுது அந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தை இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதையும் அடங்கி இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குழைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து.
நெய்லிங் ஆன் த கிராஸ் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் அது ஒரு சொற்றொடர். அது இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தான் எடுத்து அதுலேருந்து பயன்படுத்துறது. என்னன்னா அதுக்கு அர்த்தம், நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை மிகவும் கனகச்சிதமாகவும் மிக தெளிவாகவும் மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, தவறு இல்லாமல் அதை வந்து நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மரணத்தின் மூலமாக நம்மளுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை வந்து கொடுத்திருக்கிறார். என்ன மாதிரி பாவம்? நாம் இருளிலே இருந்த பொழுது நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் செய்ய போகும் பாவம் அனைத்திற்காகவும் சேர்த்து தான் வந்து அந்த பாவத்தை வந்து சிலுவையிலே அறைந்திருக்கிறார். அப்போ சாத்தானே ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட பொழுது அங்கேயே பாவம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அந்த பாவம் என்ற ஒரு கிரியையையும் திரும்பவும் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல தோற்கடிக்கிறார். அதுவும் முடிந்தது என்ற ஒரு வார்த்தைக்கு உள்ளார வரக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறார் இந்த இது மூலமாக. அப்போ சில பேர் கேட்கலாம், ஏங்க நான் பாவத்தில் இருந்தேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பற்றி எனக்கு சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து வந்து என்னோடய பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னு எனக்கு வந்து எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைத்து விட்டது. அஷூரன்ஸ் என்றால் எனக்கு ஒரு உறுதி கிடைத்து விட்டது. சரி, இப்போ நான் எதிர்காலத்தில் வந்து பாவம் செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு. நாம் பாவம் ஒரு முறை பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப பாவம் செய்யக்கூடாது, அதுதான் கட்டளை. ஆனால் நாம் திரும்பவும் அதை செய்வோம் என்றால் அதற்கும் கடவுள் வந்து ஒரு பதிலை வந்து கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தினல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், படிங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 11-12ஆம் வசனம் அதுவும் படிங்க. பார்த்தீங்களா, நம்ம மனம் திரும்பினதுக்கப்புறம் நம்ம பாவம் வந்து செய்யக்கூடாது. பாவத்தை வந்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னோட மரணத்தின் மூலமாக மேற்கொண்டு விட்டார். தெரிஞ்சும் நம்ம இதே செஞ்சிட்டு இருக்கிறோன்னா கடவுள் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். செய்கிறீங்களா, செய்யுங்க, நான் வரப்போ அதோட நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது, அன்றைக்கி நான் அதுக்கான பலனை கொடுப்பேன். ஏன்னா அவரோட இது என்னென்னா தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளை நித்திய வாழ்விற்கு தான் அவர் வந்து அழைக்கிறார். அதுக்கு இந்த பாவம் தடையாக இருக்குது. நம்ம தெரியாமல் செய்கிறது வேற, தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் வீணாக போயிடும். நம்ம அதை தெரிஞ்சும் செஞ்சோம் அப்படின்னா அது செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு வசனத்தை வந்து நம்மளுக்கு எச்சரிப்பாக கடவுள் வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது, இதை படிக்கும் பொழுது நான் ஒரு கதையை நான் படித்தேன். ஒரு 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த எடுத்துக்காட்டை சொல்லும் பொழுது உங்களுக்கு மிகவும் எளிமையாக புரியும். இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக இந்த மனிதரே இப்படி பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக செய்த தியாகம் எவ்வளோ பெரியது என்று நமக்கு உணர தோண்டும். அமெரிக்காவிலே 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, ஒரு சின்ன பையன் தினம் வீடுகளுக்கு வந்து செய்தித்தாளை கொண்டு போய் போட்டு அதில் வர வருமானத்தில் தன்னோட பள்ளிக்கூட செலவை வந்து மேற்கொண்டு வந்தான். அப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு முறை காலை நடந்து போகும் பொழுது மிகவும் சோர்வாக போயிட்டான். ஒரு வீட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த வீட்டுகளை கதவு தட்டி, பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கலான்னு கதவு தட்டுறான். கீழே விழுந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டு கதவை திறந்த பெண்மணி என்னன்னு கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் அந்தமாக உள்ளே போயிட்டு ஒரு கோப்பை பால் கொண்டாந்து கொடுத்து அந்த பாலை வந்து அவன் அருந்துகிறான். அதன் பிறகு நான் எவ்வளோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு இரக்கம் செய்யும் பொழுது அந்த இரக்கத்திற்கு வந்து விலை கிடையாது, விலை கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்படியா, என்னோடய இருதயத்திலேருந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிட்டான். பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. அதன் பிறகு இந்த சிறுவன் ஒரு மருத்துவம் படித்து ஒரு மருத்துவராக பக்கத்தில் ஒரு நகரத்தில், பால்டிமோர் என்ற நகரத்திலே ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ பல காலங்கள் ஓடிவிட்டது, ஒரு 40-50 ஆண்டுகள் ஓடிவிட்டது. திடீரென்று இவரோட அந்த மலைக்கு அந்த பெண்மணியை கொண்டு வராங்க. அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டது. அப்போ வந்து ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் இது பண்ணுறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே முடியாது, நீங்கள் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு. பால்டிமோர் நகரத்திலே இருக்கும் அந்த ஹாப்கின்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து அவங்கள சேர்க்குறாங்க.
அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இந்த பெண்மணி வந்திருக்காருன்னொன்னே அவர் உடனடியாக வேக வேகமாக போகிறார். போய் அங்கே உட்கார்ந்து வைக்கப்பட்ட அந்த பெண்மணியை பார்க்கிறார். பார்த்தோன்னே அவருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு அவர் தன்னோட அறைக்குள்ளே போயிட்டு, இன்னிலேருந்து இந்த அம்மாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிறந்த சிகிச்சை நம்மளால் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட சகாக்களுக்கும் அவர் அதை கட்டளையிட்டு அடுத்த சில நாட்களில் சிகிச்சை கொடுக்கிறார்கள். அந்த அம்மா குணம் அடைகிறாங்க. குணம் அடைந்த உடனே வந்துட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கிறவங்க போய் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் குணம் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் இனிமேட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொலோசியரை நம்ம வாசித்த இடத்துல கையெழுத்துன்னு ஒரு இடத்துல இருக்கும். அந்த கையெழுத்துன்றது என்ன குறிக்குன்னா நம்மளோட பாவ கணக்கை குறிக்கிறது. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. சீட்டை கொடுத்து அதில் வந்து கணக்கு எழுதியிருக்காங்க. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, நம்மளை கொண்டாந்து சேர்த்தப்ப தினம் நம்மளுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க, ஒரு நாள் ஒன்றும் காசு கேட்கல, இப்போ கடைசி நாள் ஒரு சீட்டை கொடுத்துட்டு இவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டாங்களேன்னு அந்த அம்மா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. உடனடியாக அந்த அம்மா என்ன செய்வதுன்னு யோசிக்கிறார்கள். அந்த அம்மா கிளம்பக்கூடிய நாள் வந்தது. அப்பொழுது அந்த மருத்துவரிடம் போய் அந்த சீட்டை கொடுக்கிறார்கள். அந்த அலுவலகத்தின் மேலாளர்கள், அந்த மருத்துவமனையின் மேலாளர்கள், இந்த மாதிரி இந்த அம்மா வந்து இன்னும் காசு கொடுக்கல, இவ்வளோ பணம் ஆயிருக்குது அப்படின்னோடனே அவர் வாங்கி அது கீழே வந்து ஒரு கையொப்பமிடுகிறார். பெய்ட் இன் ஃபுல் கிளாஸ் ஆஃப் மில்க் என்று அவர் அதில் கையெழுத்து போட்டு இதை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போக சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. என்ன ஆகுதுன்னா, ஒரு கோப்பை பாலினால் மொத்த தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது என்று அவர் அந்த கடந்த காலங்களிலே அந்த அம்மா கொடுத்த அந்த ஒரு கோப்பை பாலை நினைவு கூர்ந்து அவர் அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இது போல தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே ஒரு சிலுவை மரணத்தின் மூலமாக, அந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக விசுவாசிகளாகிய நமக்கு மாபெரும் விலை மதிப்பற்ற அந்த மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதை சம்பாதித்து கொடுத்து ஒப்புரவையும் உண்டாக்கி பிதாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு புதிய வாழ்வை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற நாம் தயவு செய்து அந்த இயேசு கிறிஸ்துவானர் இந்த முடிந்தது என்ற சொன்ன வார்த்தையை நாம் அர்த்தமற்று போகாமல் இல்லாதபடி அதை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படத்தக்கதாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரணத்தை வென்றார், கான்குவரிங் த டெத். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மரணத்தை பற்றி வேதாகமத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 2 இடத்துல வருகிறது. 2 பேர் பேசுகிறாங்க, 2 பேர்த்துக்கிட்ட பேசுகிறாங்க. முதல்ல யாராவது ஒருவர் 2:17 வாசிங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து தேவன் ஆதாமுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாத, சாப்பிட்டீங்கன்னா செத்துடுவ, நீ சாப்பிட்ற நாள் செத்து போயிடுவ. அப்போ அவர் எந்த மரணத்தை வந்து சொல்கிறார்? ஒன்று ஆவிக்குரிய மரணம், மற்றொன்று சரீர பிரகாரமான மரணம். ரெண்டையும் சொல்லியிருக்கார். ஆதாமுக்கு அது புரிஞ்சுதா புரியலையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஆதாம் வந்து அதை வந்து பின்பற்றி இருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏவாள் படைக்கப்படலை, அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று கொடுக்கப்படவில்லை. அடுத்தது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போன அதிகாரத்தில் தேவன் வந்து ஆதாம் இடத்துல பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தான் வந்துட்டு சர்ப்பம் ஏவாள்கிட்ட வந்து என்ன அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. இதை நீ சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சாகவே மாட்டீங்க. இதுதான் வந்து சாத்தானுடைய குணம். கடவுள் என்ன பண்ணுறாரோ அதுக்கு எதிராக பண்ணுறது. கடவுள் வெளிச்சத்துக்கு வேணா இவன் இருளை வந்து வேணும்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மையும் அப்படி தான் வந்து அப்போ வந்து சாத்தான் வந்து மரணத்தை வந்து கொண்டு வந்துட்டான். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் கொண்டு வந்து அவர்கள் அந்த கனியை தின்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய மரணம் மற்றும் சரீர பிரகாரமான மரணத்தை சந்திக்க நேர்ந்து விட்டது. இதுதான் வந்து சாத்தான் வந்து பண்ணுற வேலை. இந்த மரணம் வந்து அவன் என்ன நினச்சிட்டான்னா, இதை கொண்டு வந்து விட்ட உடனே எல்லாம் அவனோட ஆளுகை கீழே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் அந்த இடத்துல தான் வந்து அந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த தீர்க்க தரிசனம் சுவிசேஷத்தை தேவன் வந்து கொடுக்கிறார். அது வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த மரணமும் வீழ்த்தப்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரணித்து அவர் அப்படியே அந்த அடக்கம் பண்ணப்பட்டு அதோடு அங்கே முடிந்து போகலை. 3ஆம் நாளில் உயிரோடு வரார். இதை வந்து பவுல் அருமையாக ரோமர் எழுதின புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யாராவது வாசிங்க.
மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லைன்னு பவுல் வந்து சொல்லுகிறார். அப்போ அது அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் நினைக்கலாம், அவர் சிலுவையில் வந்து இறந்துட்டாராம், அவங்க உயிர் தெழுதாருன்னு சொல்கிறாங்க, அது உண்மையானு தெரில அப்படின்னு. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் ரொம்ப தெளிவாக சொல்லலாம், மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அந்த ஒரு வாட்டி தான் அது நடந்தது, அது வந்து பிதாவால் நியமிக்கப்பட்டது, அதை இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டார், ஒப்பு கொடுத்தார், அதனால அந்த மரணம் நிகழ்ந்தது. ஆனால் அது ஆட்கொள்ளவில்லை. ஸோ விசுவாசிகளாக நம்மையும் மரணம் வந்து ஆட்கொள்ளாது. தேக பிரகாரமான மரணம் எல்லாருக்கும் வரலாம், அது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய மரணத்தில் வந்து நம்ம வந்து மரணிக்கக்கூடாது. தேக பிரகாரமான மரணம் எப்படி வருது, எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியல, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை நியமித்து இருக்கிறார். அந்த காலம் வந்தோன்னா கடவுள் வந்து அந்த விசுவாசியோ அவ்விசுவாசியோ அவர்களை இந்த பூமியை விட்டு எடுத்துக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய மரணம் என்பது அது நம்ம கையில் கிடையாது. யாரும் கடவுள்கிட்ட போய் கெஞ்ச முடியாது. இறந்து போகிற நேரத்துலையோ இல்லை சில பேர் ராத்திரி தூங்குறப்ப தூக்கத்திலே போயிடுறாங்க. சில பேர் கொஞ்சம் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க, சில பேர் விபத்தில். யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது, கடவுள்கிட்ட கெஞ்ச முடியாது. அந்த நேரத்தை குறித்திருக்கும் பொழுது கடவுள் நேரத்தில் வந்து அவர் வந்து எடுத்துக்கிறார். ஒருவருக்கு 30 வயது தான் அப்படின்னா 30 வயது தான், 60 வயதுனா 60 வயது, 90 வயதுனா 90, அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் மரணித்து விடக்கூடாது. அதற்கு தான் நமக்கு கடவுள் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அனுதினமும் நாம் வேதம் வாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவே மெய்யான இரட்சகர் என்று வேண்டும், நம்ம உணர வேண்டும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கார். அப்போ இந்த 3 காரியங்களையுமே வந்து இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார் இந்த சிலுவை மரணத்தில். அதை தான் வந்து அவர் ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிட்டார். அவர் முடிந்தது என்று சொன்னதுக்கு பின்பாக இந்த 3 விஷயங்களே வந்து இருக்குது. சாத்தானை வெற்றி கொண்டார், சாவை வெற்றி கொண்டார், பாவத்தையும் வெற்றி கொண்டார். இந்த 3ஐயும் வந்து நம்மளுக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்ம இந்த வந்து வருஷம் இந்த செய்தியை கேட்கிறோம், அனுதின வாழ்க்கையில் நம்ம கேட்கிறோம், நிறைய ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்களில் நம்ம இதை வந்து கேட்கிறோம். ஆனால் நாம் அதை அனுதின வாழ்க்கையிலே நாம் அதை வந்து எவ்வளவு தூரம் கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் எப்படி வந்து நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செல்கிறோம் என்பது நாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும். ஏன்னால் இந்த மரணம் என்பது கடவுள் வந்து இது முடிவு பண்ணிட்டார், அது என்னை ஆண்டு கொள்ளாது பான்ட்டு. அதனால தான் பவுல் சொல்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு. பழைய ஏற்பாட்டில் யோபு சொல்கிறார், என் மேய்ப்பர் உயிரோடு இருப்பார், கடைசி நாளில் அவர் எழுந்துவார். இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா எப்படி யோபுவால் சொல்ல முடிந்தது கடைசி காலம் வரைக்கும் அவர் இருப்பார்னு? யோபுவுக்கெல்லாம் தெரியாது, இந்த சிலுவை மரணம் மேசியாலாம் தெரியாது. ஆனால் யோபுவாலே சொல்ல முடிந்திருக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பதாக. அப்படின்னா இது ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுது தயவு செய்து நமக்காக செய்து முடித்த இந்த 3 காரியத்தை அவர் ஒரே வார்த்தையில் முடிந்தது என்று சொல்லிட்டார். தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு இந்த 3 வார்த்தைகளை நாம் சுமந்து சென்று போதிக்கக்கூடிய கடனாளிகளாக நாம் இருக்கிறோம். அதை நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தான் நம்ம வந்து அவங்கள வந்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த முடியும். இல்லை நம்ம மற்ற விஷயத்த சொல்லி உலக பிரகாரமாக அவங்கள வழி நடத்திட்டோம்னா அவங்க பேரளவுக்கு கிறிஸ்தவங்கள் ஆகிடுவாங்க, இல்லை பேரளவுக்கு விசுவாசிகள் ஆகிடுவாங்க. ஆனால் நித்திய ஜீவனை வந்து அவர்கள் வந்து இழந்து விடுவார்கள். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் இந்த செய்த 3 காரியங்களை நாம் அனுதினமும் தியானித்து நினைத்து பார்த்து நம்ம விசுவாசத்தில் கொஞ்சம் ஆழமாக ஊன்றினதுக்கப்புறம் மற்றவர்களையும் அந்த ஜீவ மார்க்கத்துக்கு இதான் நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த கடமை வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹார்வர்ட் கெல்லி என்ற மருத்துவர், அவரை பற்றி இன்னொரு விஷயமும் நான் இது பண்ணேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்தவராகவும் அவர் வாழ்ந்து இருக்கிறார். ஏன்னா அவரை பற்றி, அவர் பேர் டாக்டர் ஹார்வர்ட் கெல்லி என்று அமெரிக்காவிலே பால்டிமோரிலே யூனிவர்சிட்டி ஆஃப் ஜான் ஹாப்கின்ஸ் என்ற இடத்துல மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருந்திருக்கிறார். மகப்பேறு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிற அந்த மருத்துவத்தை தலை சிறந்த கண்டுபிடிப்புகளை உண்டாக்கி தலை சிறந்த மருத்துவ முறைகளை கையாண்டு நிறைய பெண்மணிகளையும் தாய் செய்யும் அவர் இது பண்ணியிருக்கார். ஒவ்வொரு அனுதினமும் அவர் வந்து அவர் அந்த ஒரு சிகிச்சை தொடங்கிறதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் மட்டும்
அனுதினமும் அவருடைய மருத்துவமனையிலே ஒரு ஜெப கூட்டமும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களுடைய சிறுவர்களுக்கு மகள்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் அந்த கருக்கலைப்புக்கு எதிராகவும் அவர் இருந்து கடைசி வரை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பிரதானமாக வைத்து அவர் இரக்கத்தையே வந்து மற்றும் நியாயத்தை கடைபிடித்து தனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை வந்து அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆக அவரை போல நாமும் இன்னும் பல வேதத்திலே மனிதர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாம் இந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை நாம் விசுவாசிகளாகிய மற்ற அவிசுவாசிகளுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்ட செய்வாராக. ஆமேன்.